தர்ஷா வாடா. பார்கவி வாப்பா. வாடி. எப்படி புடிமா கொடுக்கணும்ல. இந்தாடா சேர்ந்து வாங்கிக்கோமா. தர்ஷா, என் ஜத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிருக்கேன். நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா நல்லா இருக்கணும், புரியுதா? கரிகாலா, அதை வாங்கி வை போ. அண்ணே வா ரேணுகா, வா வா குடி வா. இந்தடா வாங்கி. தர்ஷா, நீ நல்லா இருக்கணும்டா. அடுத்த தலைமுறையில் ஆம்பளை பையன்றது நீ மட்டும்தான். இந்த குடும்பத்தோட பெருமையை நீ தாண்டா காப்பாற்றணும். பார்கவி நல்லபடியாக பார்த்துக்க. மாடி, எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்க. ம், சரியா? போங்க. எடுத்துக்கோ. கதிர் சார், வணக்கம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். டேய் எல்லாம் மேலே எடுத்துட்டு போப்பா, பரிசா எடுத்துட்டு போ. நந்தினி, சாரு காஃபி போடுமா? அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடல, உட்காருங்க. என்ன இருக்கட்டும் சார். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ட்ரையல் டேட்டு கொடுத்துட்டாங்க சார். வர 22ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. 22 சார், அதே தேதியில தான் தர்ஷனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இப்போ போய் டேட் ஏதாவது மாற்ற முடியுமா? சக்தி சார், வாங்க. வர்ற 22ஆம் தேதி தெரியும். கேஸ் கோர்ட்டுக்கு வருது, அதானே? தகவல் வந்துருச்சா சார்? அவர் இதே சொல்லியா தானே அலையிறாரு. அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஹி நோஸ் எவ்ரிதிங். இல்லை சக்தி? ஆமாண்டா, அது விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப என்னங்கிற? அலைஞ்சதுக்கு பலனா என்ன கிடைக்கணுமோ அது என் கைக்கு வந்துருச்சு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? என்ன கிடைச்சது உனக்கு? என்னடா கிடைச்சது? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? என்னாச்சு ஜெனி, உடம்புக்கு என்ன? ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வா. நானும் வந்துட்டப்பா, வாங்க போலாம். சரி வாங்க. டேய், என்ன கிடைச்சதுன்னு சொல்லாம என்னமாமா சஸ்பென்ஸ்ல விட்டு போற? சக்தி, ஏதோ கிடைச்சிருச்சுன்னு சொன்ன, நிஜமாவா? வீடியோ கிடைச்சிருச்சா? அதெல்லாம் இல்லை ஜனனி, நான் சும்மா தான் சொன்னேன். இப்படி ஏதாவது ஓப்பன் பண்ணி சொன்னால் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு தான் சொன்னேன். இப்படி எல்லாரையுமே ஏற்றி விட்டு அவர் ஏதோ திட்டம் போட்டு திரியிறார், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், எங்கே அவர் வீட்டில் இல்லையா? இல்லை, திட்டம் போட்டு விட்டு வக்கீல வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவர் எங்கேயோ வெளியே போய் உட்காந்துருக்காரு. சரி, உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, ஓகே தான். எனக்கு டாக்டர் கன்சல்டேஷன் பெண்டிங்கில் இருக்குல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். நாம் இப்போ ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு அடுத்து போய் சாருபாலா மேமை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவோம். இவங்க கல்யாணத்தை வர இந்த நேரத்தில் வச்சுருக்காங்க சித்தி. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க வேணும்னே. அதையும் இதையும் ஒன்றா ஒரே நேரத்தில் வச்சுருக்காங்க. கல்யாணத்தையே ஷீல்டாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. தர்ஷினி, அதெல்லாம் தப்பிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். ஜனனி சொல்கிற மாதிரி முதல்ல சாருபாலா மேடம் போய் பார்ப்போம். அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்.